தமிழ்நாட்டுல எந்தெந்த ஏரியால என்னென்ன ஹேண்ட்கிராஃப்ட் பொருட்கள் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வந்துட்டு நான் ஏன் ஹேண்ட்கிராஃப்ட் கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு நினைச்சேன்னா, அதுக்கு எப்போதுமே ஒரு நல்ல மார்க்கெட் ஏரியா இருக்கு. ஸோ அதை தான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எந்த ஏரியா சொல்ல போறேன்னா, தஞ்சாவூருக்கு சொல்ல போறேன். தஞ்சாவூர்ல எப்போதுமே வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கா இருக்கட்டும், தஞ்சாவூர்ல செய்யக்கூடிய பொம்மைகளா இருக்கட்டும், அங்க எப்போதுமே ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். அங்க வந்துட்டு இது செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது பக்கத்துல கும்பகோணம் எடுத்துக்கிட்டீங்களா, பித்தளை பொருட்கள் செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பித்தளையில வந்துட்டு நாச்சியார் கோயில் குத்து விளக்கு அந்த மாதிரி செய்யறவங்க இருப்பாங்க. கும்பகோணம் சுவாமி மலை இதெல்லாம் இருப்பாங்க, இந்த ஏரியால இருப்பாங்க. அப்புறம் இங்க வந்துட்டு சென்னையில வந்துட்டு மகாபலிபுரத்துல வந்துட்டு ஸ்டோன் கார்விங் பண்றவங்க இருப்பாங்க, சிலை வேலை செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ அப்புறம் வந்துட்டு இங்க மதுரையில பாத்தீங்கன்னா மெழுகு சம்பந்தமா வேலைப்பாடுகள் பாக்குறவங்க இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு சேலம் இந்த குடியாத்தம் இந்த ஏரியால எல்லாம் சேலத்துல வந்துட்டு உட்கார்விங் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி குடியாத்தம் பாத்துக்கிட்டீங்கன்னா லெதர் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்க கடலூர் அந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா கடலூர்ல வந்துட்டு மூங்கில் செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்கிட்ட கன்னியாகுமரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா பனை ஓலையில செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ என்னால இந்த வீடியோல இவ்வளவுதான் கவர் பண்ண முடிஞ்சு. நம்ம தமிழ்நாடோட அபிஷியல் வெப்சைட்லயே இதை பத்தி நிறைய டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். தேவை உள்ளவங்க பார்த்து பயனடைஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் இ-காமர்ஸ் ரிலேட்டடாகவும் ஏதாவது டவுட்ஸ் கொரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.